என்னங்க நம்ம ஊட்டி போறத பத்தி உங்க அம்மாட்ட பேசிட்டீங்களா? என்ன சொன்னாவ? பேசிட்டேன் சின்ன பொண்ணு, போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னாவ. ஆச்சரியமா இருக்கு, அவி அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. என்னங்க உண்மையாட்ட சொல்றிய? ஆமா சின்ன பொண்ணு, உண்மையா தான் சொல்றேன், போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னாவ. நம்புற மாதிரி இல்லையங்க, அதனாலதான் கேட்டேன். வேற ஏதாவது சொன்னாவளா? நான் சொன்ன உடனே நீங்க போயிட்டு எனக்கு சுவாரி யார் தருவாடு தான் கேட்டாவ. நான் தான் சுவாரு பக்கத்து வீட்டுல சொல்லி தர சொல்லுங்கன்னு சொன்னேன். சரியாப்பா போயிட்டு வாங்கன்னாவ. ஏன் எங்க போனாலும் நம்ம தான் சோறுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகணுமாகும்? ஏன் உங்க அண்ணன் இருக்காவில்ல, அவி வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதானே? சரி இருக்கட்டும், அப்படியாவது போவதுக்கு தடை பண்ணாம இருக்காவில்ல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. அதுவும் இல்லாம எங்க அண்ணன் இந்த வீட்டு விட்டு வெளியில போன நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் அவன்கிட்ட ஒரு ரூபாய் சோறு வாங்கி சாப்பிட்டது கிடையாது. திடீர்னு அங்க போய் சாப்பிடுங்கன்னு சொன்னா எப்படி சாப்பிடுவாங்க? சரி சரி, என்னத்தையும் பண்ணி தொலைங்க. யார ஃபோன் பண்ணுங்க? ஹலோ, தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? ஆமா, நான் நல்லா இருக்கேன். என்னது, வீட்டுக்கு வரியா? சரி சரி, வா. சாப்பாடா? சரி சரி, நான் ரெடி பண்ணி வச்சுறேன். சரி வா. யாருமா போன்ல? என்னங்க, தம்பி தான் ஃபோன் பண்ணியிருந்தான். வீட்டுக்கு இன்னைக்கு சாப்பிடறதுக்கு வரானா? அப்படியே சின்ன பொண்ணு, என்ன திடீர்னு வீட்டுக்கு வரான்? அக்காவை பார்க்கணும்னு தோணி இருக்கும், அதனாலதான் வீட்டுக்கு வரான். இதெல்லாம் போயிட்டு இனிமே யார் வரா எதுக்கு வரேன்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? சரி சரி, நீங்க கடைக்கு போயிட்டு நல்லா பெரிய மீனா பார்த்து வாங்கிட்டு வாங்க. தம்பிக்கு மீனுன்னா நல்லா பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். சரி சின்ன பொண்ணு, அப்ப நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னங்க, அப்படியே ஊட்டிக்கு போறதுக்கான டிக்கெட் எல்லாத்தையும் புக் பண்ணிடுங்க. போற உங்க அம்மா மனசு மாறிட போறாவ. சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் மனசு மாற மாட்டாவ. நான் டிக்கெட்டை புக் பண்ணிடுறேன். தம்பி வாரம் வீட்டுக்கு, தம்பிக்கு சமையல்லாம் பண்ணி வைக்கணும். சரி, போய் வேலையை பார்ப்போம். வயிறு வேற பசிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, கூப்பிட்டு கேட்போம். மருமலை, ஏமா மருமலை, என்னத்தை எதுக்கு கூப்பிட்டியா? எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு, சொல்லுங்க. சமையல்லாம் முடிச்சுட்டே சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்க கூப்பிட்டேன். ஏன் அதை உங்களுக்கு மருமலை மருமலைன்னு கூப்பிடும் போதே கேட்க தெரியாதாகும்? நான் அங்கிருந்தே பதில் சொல்லிப்போம்ல. ஏன்டி இப்போ இங்க வந்து பதில் சொன்னதால என்ன குறைஞ்சு போச்சா? ஒன்னும் குறைஞ்சு போகல, எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. வேலையை விட்டுட்டு நான் இங்க வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்ல, அதனாலதான் சொன்னேன். மகாராணி, அப்படி இந்த வீட்டுல என்ன வேலை தான் செஞ்சுட்டு இருக்க? காலையில பாத்திரம் அவ்வளோத்தையும் நான் கழுவி போட்டிருக்கேன், வீடு அவ்வளோத்தையும் நான் தூத்து போட்டிருக்கேன். என்ன வேலை தான் நீ இந்த வீட்டுல செய்ய? ஏன் காலையில இருந்து எல்லா துணியும் நான் தூச்சு போட்டிருக்கேன்ல? ஆமா, அப்படியே துணியை தூச்சு போட்டு கிழிச்சிட்டா. உனக்கு 2 கொலா சூட்டை மட்டும் தூச்சு காய போட்டிருக்கா. வேற ஒருத்தருக்கு துணி துவைக்கண்டாமோ? உங்க துணியை நீங்க தான் துவைக்கணும். உங்க துணியெல்லாம் சேர்த்து நான் துவைப்பேன். ஏன் தோச்சு போட்டாதான் என்னவா? உங்க துணியெல்லாம் தோச்சு போடைக்குதான் எங்க வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாவளோ? ஒரு வீட்டுக்கு வாழ்த்துக்கு வந்தா நம்ம வீட்டை நெச்சிரி எல்லா வேலையும் செய்யணும். வா வேலையை மட்டும் செய்துக்கு நீ உங்க வீட்டுல போய் இருக்க வேண்டியது இங்க இருக்கா? நினைச்சேன், சுத்தி உழைச்சி அப்படித்தானே வருவியா? நான் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, நான் வெளியில போயிடணும், அதானே உங்களுக்கு ஆசை? இருங்க, இப்படியே சொல்லிட்டு இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க பையனை கொடுத்துட்டு தனி கொடுத்துன்னு போறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அப்ப தெரியும் இந்த சின்ன பொண்ணு யாருன்னு. சரிதான் போடி, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா எனக்கு தான் வேலை மிச்சம். அருமை தெரியுமாம்ல, அருமை. நீங்க என்னத்தையாவது சொல்லிட்டு இருங்க. உங்ககிட்ட எனக்கு இப்ப சண்டை போடைக்கல நேரம் இல்ல. தம்பி வரேன்னு சொல்லியிருக்கேன், அவனுக்கு சமையல் பண்ணணும். ஓஹோ, அந்த தண்டச்சோறு இங்க வந்து சோறு தினைக்கு வருவாங்க. தம்பி பொல்லாத தம்பி, மாசத்துல 4 நாள் சோறு தினைக்கு வந்துருவான். வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணும் பார்க்கணும், கையை வீசிட்டு அப்படியே வந்துடுறது. எதே, தம்பியை பத்தி தேவையில்லாம பேசாங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படி தம்பி பேசுவேன், உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கப்போ. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. லே போனே, என்னல இது? ஏமா மீனுமா, பார்த்தா தெரியலையாகும்? மீன் தெரியும், இப்ப எதுக்கு இதை வாங்கிட்டு வந்திருக்கான்னு கேட்டேன். ஓஹோ, அவளுக்கு தொம்பி வராமல, அதனால அவனுக்கு நல்லா வாய்க்கு ருசியை சமைச்சு போடணும்ல, அதனால வாங்கிட்டு வர சொன்னாங்க மகாராணி. பொண்டாட்டி பேச்ச கேட்டு நீ ஆடுங்க, அப்படிதான்ல? ஏமா என்னம்மா இது, என்னது செஞ்சாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறிய? நான் இந்த வீட்டுல இருக்க நினைச்சேன், இதனால் வரைக்கும் இந்த மாதிரி மீன் ஏதாவது எனக்கு வாங்கி வந்திருக்கல. ஏமா என்னம்மா இது, எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தராம அவனுக்கு மட்டுமா ஒளிச்சு வச்சு கொடுக்க போறோம்? ஆமல, நீ கொடுத்தாலும் கொடுப்பா. அவளுக்கு தொம்பிக்கு தானே நீ வாங்கிட்டு வந்திருக்கா. நான் பார்த்துட்டே, நீ எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒண்ணு நடிக்கண்டா. ஏமா நான் எதுக்குமா உன்ட்ட நடிக்க போறேன்? நடத்த எல்லாத்தையும் நடத்த, எவ்வளவு தூரம் நடத்துக்கணும் நானும் பார்க்க தானே போறேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்னத்தம்மா நடத்துக்கேன்? நீங்க இப்படி என்னத்தையாவது பேசிட்டு இருங்க. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்னங்க, வாங்கிட்டு வந்துடுறீங்களா? கொண்டாங்க, தம்பி வரக்கூடிய நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் குழம்பு வைக்கணும். சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் குழம்பு வச்சுறாத, பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வை. சரிங்க, எடுத்து வைக்கேன். சோப்பா, என்ன வெயில் அடிக்கு, வெளியில போகவே முடியலையே. ஆமல, வெயில் நேரத்துல நான் ஏதாவது கடையில போய் வாங்கிட்டு வர சொன்னா மட்டும் வெயில் அடிக்குது சாயங்காலமா போறேன்னு சொல்ல வேண்டியது. ஆனா அவ தம்பி வரான்னு சொன்ன உடனே எவ்வளவு வெயில் அடிச்சாலும் துள்ளி குச்சில போய் வாங்கிட்டு வரா. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா மணி என்னைய சுத்தி இருந்தா, வந்தோடனே எப்படிதான் மாத்தவளோ தெரியல. ஏமா அதெல்லாம் ஒண்ணும் மாறல, ஒருத்தனை நீ மாத்தல, நான் அப்படியே தான் இருக்கேன். மாறலனா நீ அம்மா பேச்ச கேட்டிருப்பா, நீ எங்க என் பேச்ச கேட்கா? எல்லாம் உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு இருக்கா. என்னம்மா சொல்றியா? அப்போ என் பொண்டாட்டி பேச்சு கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? கேட்க கூடாது எல்லாம் சொல்லலப்பா, அதுக்கு நீ ஒரே அடியே கிடந்து ஆடதான் தான் சொல்லுங்க. சீக்கிரமே உன் பையனை கூட்டி தனி கொடுத்து போறேன்னா இல்லையா பாரு, நீ சவால் விட்டுட்டு போறா உன் பொண்டாட்டி. ஆமா, நீங்க ஏதாவது சண்டை போட்டுருப்பியா, அதனாலவா கோவத்துல சொல்லிட்டு போயிருப்பா. இதெல்லாம் பெருசு பண்ணிட்டு. ஆமல, இப்ப நான் எது சொன்னாலும் உனக்கு பெருசு பண்ண மாதிரி தான் தெரியும். அக்கா, சின்ன பொண்ணக்கா. இந்த வந்து தமிழ தண்டச்சோறு. வாடா வீட்டு வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆமா, ஏதோ 10 வருஷமா பார்க்காத மாதிரி, போன வாரம் தானே வந்து பாத்துட்டு போனா, அப்படியேதான் இருக்கான். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு டேவிட்டு? வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு மாமா. நான் ஒருத்தி குத்துக்கல் மாதிரி இருக்கேன், கண்ணு தெரியுமா நம்மளெல்லாம்? நம்மள ஒரு வார்த்தை கேட்கணும். என்னத்த, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். சரி சரி மாமா, அக்கா எங்க? உள்ளதா இருக்கா, போய் பாரு. தொம்பியா தொம்பி, பொல்லாத தொம்பி, ஊர் உலகத்துல இல்லாத தம்பி. உங்களுக்கு ஒருத்தரையும் பிடிக்காது, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவன் போறது வரைக்குமாவது வாயை வச்சுட்டு சும்மா இருங்க.
நான் ஒன்றும் சொல்லலப்பா. என்கிட்ட ஏதாவது வாங்கி கொடுத்தான்னா வாங்கி கட்டிட்டு போவான்.